வணக்கம். இன்னைக்கு நாம ஜூட்டோபியா கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது மேலோட்டமா பாக்கும்போது விலங்குகள பத்தின ஒரு ஜாலியான கதை மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள இந்த பாரபட்சம், சமூகத்துல இருக்கிற தடைகள், அப்புறம் பயத்தோட அரசியல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதான். இது வெறும் கதை சுருக்கமா இருக்காது. இந்த கதை இரை ஆடுபவை, இரை ஆகுபவைங்கிற பிரிவுகளை வச்சு மனுஷ சமூகத்தோட சிக்கல்களை பேசுதுன்னு பார்க்க போறோம். வாங்க, கதையோட ஒவ்வொரு அடுக்கா பிரிச்சு பார்க்கலாம். சரி, அப்போ கதையோட நாயகி ஜூடி ஹாப்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவ ஜூட்டோபியா நகரத்துக்குள்ள வர்றப்ப அவ மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா, அந்த நகரத்தோட தாரக மந்திரம் யார் வேணாலும் எதையும் சாதிக்கலான்னு. அத முழுசா நம்பி வர்றா. ஆனா நிஜம் அவள ரொம்ப மோசமா தாக்குது. ஆமா இல்லையா? முதல் முயல் போலீஸ் அதிகாரி ஆகணும்னு கனவோட வந்தா கடைசியில அவளுக்கு பார்க்கிங் டியூட்டி தான் கிடைக்குது. இதுதான் கதையோட முதல் பாயிண்ட். அதாவது ஜூடோபியா ஒரு ஸ்வர்க்க பூமி இல்ல. அப்படியா? அது ஸ்வர்க்க பூமியா இருக்க முயற்சி பண்ணுது. ஆனா அங்க அமைப்பு ரீதியான தடைகள் நிறைய இருக்கு. ஓ, அவளோட அதிகாரி சீஃப் போகோவை பத்தி சொல்லுங்க. அவர் அவள ஒரு திறமையான அதிகாரியா பார்க்கவே இல்ல. ஒரு ஒரு அழகான சின்ன முயலா தான் பார்க்கறாரு. அப்போ அவளோட திறமைக்கு அங்க வேலையே இல்ல. இல்ல, அவளோட இனத்தை வச்சு அவள முன்கூட்டியே எடை போட்டுட்டாங்க. அவளோட முதல் எதிரி ஒரு கிரிமினல் இல்ல, அவ வேலை செய்யற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இந்த அமைப்பு ரீதியான தடைகளுக்கு அந்த டிஎம்வில வர்ற சோம்பேறிகள் காட்சி ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? ஆமா ஆமா, அது பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு பெரிய நையாண்டி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? அது அதிகார வர்க்கத்தோட மெத்தன போக்குக்கு ஒரு சரியான உருவகம். ரொம்ப வேகமா இயங்க வேண்டிய ஒரு நவீன நகரத்துல ஒரு அரசாங்கத்துறை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மெதுவா வேலை செய்யுது. கரெக்ட். இது ஜோடிக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்குது. ஆமா, சில சமயம் பெரிய தடைகள் கெட்ட எண்ணம் இருக்கிறவங்களால வர்றதில்ல, நம்ம அவசரத்தையே புரிஞ்சுக்காத சிஸ்டம் கிட்ட இருந்து தான் வருதுன்னு அவ புரிஞ்சுக்கிறா. அவளோட மன உறுதியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஆமா. சரி, ஜூடி ஒரு பக்கம் இந்த சிஸ்டமோட போராடிட்டு இருக்கும்போது அவன் நிக் வைல்டுங்கிற ஒரு நரிய சந்திக்கிறா. நிக் ஜூடிக்கு அப்படியே நேர் எதிர். எப்படி? இந்த உலகம் தன்னை ஒரு தந்திரமான நரின்னு முத்திர குத்திடுச்சு. அதனால அவன் அதையே ஏத்துக்கிட்டு அதுபடியே வாழ்ந்துட்டு இருக்கான். ஓ, அவன் ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசுல அவன் ஒரு நல்ல சாரணனா இருக்க முயற்சி பண்ணுவான். ஆனா மத்த விலங்குகள் அவனை நம்பாம அவன் வாயில ஒரு முகமூடிய போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. ஐயோ பாவம். அந்த ஒரு சம்பவம் அவனோட வாழ்க்கையே மாத்திருச்சு. இந்த உலகம் உன்னை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துல தான் பார்க்க போகுதுன்னா அதை எதிர்த்து போராடி பிரயோஜனம் இல்லைன்னு அவன் ஒரு கசப்பான பாடத்தை கத்துக்கிட்டான். அப்போ அவனோட அந்த நக்கல், நம்பிக்கை இல்லாத குணம் எல்லாமே ஒரு தற்காப்பு கவசம்தான். அந்த வலியிலிருந்து உருவானது. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல சேரும்போது அது ஒரு நட்பாவே இல்ல. ஆமா, காணாம போன அந்த நீர்நாய் கேஸ விசாரிக்க ஜூடி அவனை மிரட்டி தான் உதவி செய்ய வைப்பா. இது ஒரு தேவைக்காக ஆரம்பிச்ச கூட்டணி. கரெக்டா சொன்னீங்க. அவங்களோட இந்த விசாரணை அவங்கள ஜூட்டோபியாவோட பல சமூக அடுக்குகளுக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, அந்த நிர்வாண கழகம், அப்புறம் மாஃபியா தலைவன் மிஸ்டர் பிக். ஆமா, மிஸ்டர் பிக் கதாபாத்திரம் கூட ஒரு நல்ல உதாரணம். எதுக்கு? டிக் மூஞ்சூறு. ஆமா, கதை தொடர்ந்து நம்ம கணிப்புகளை தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரிதான். சரி, அவங்க துப்பு துலக்க துலக்க இந்த நைட் ஹவுலர்ஸ் மர்மம் வெளிவருது. இரையாடுற விலங்குகள் திடீர்னு மூர்க்கமா மாறுறத கண்டுபிடிக்கிறாங்க. இது அவங்கள மேயர் லயன் ஹார்ட் கிட்ட கொண்டு போய் விடுது. அவர் சட்டவிரோதமா பாதிக்கப்பட்ட விலங்குகளை அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா உண்மையான வில்லன் அவர் இல்லையே. இல்ல, லயன் ஹார்ட் ஒரு பயந்து போன அரசியல்வாதி. தன் பதவியை காப்பாத்திக்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார். அப்போ உண்மையான சதிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அது உதவி மேயர் பெல்வெதர், ஒரு சின்ன ஆடு. அவளோட திட்டம் ரொம்பவே தந்திரமானது. ஆமா, அவ பயத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறா. ஆமா, அவன் நைட் ஹவுலர்ஸ்ங்கிற நச்சுப்பூக்கள்ல இருந்து ஒரு மருந்தை தயார் பண்ணி அதை இரையாடுற விலங்குகளை மேல செலுத்துறா. ஆமா, ஜூடோபியா மக்கள் தொகையில வெறும் 10% இருக்கிற அந்த சிறுபான்மை குழுவை இயல்பிலேயே ஆபத்தானவங்களா காட்ட முயற்சி பண்றான். இது ஒரு ரொம்ப பழைய அரசியல் தந்திரம் மாதிரி தெரியுதே. ஆமா, ஒரு எதிரிய உருவாக்கு, ஒரு நெருக்கடிய உருவாக்கு, அப்புறம் உன்னையே ஒரு மீட்பரா காட்டிக்கோ. அவ வெறும் குற்றத்தை மட்டும் செய்யல, அவ ஒரு சமூக புரட்சிய தூண்ட பாக்கறா. 90% இருக்கிற இரையாகும் விலங்குகளை 10% இருக்கிற இரையாடும் விலங்குகளை பார்த்து பயப்பட வச்சு அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறா. அப்போ இந்த கதை பயத்தை வச்சு ஒரு சமூகத்தை எப்படி பிரிக்க முடியுங்கிறத பத்தி பேசுது. மிக சரியான ஒரு விமர்சனமா மாறுது. கதையோட உணர்வுபூர்வமான உச்சகட்டம் எங்க வருதுன்னா,
ஜூடி இந்த கேஸ முடிச்சு ஒரு ஹீரோயினா பாராட்டப்படும் போது நடக்குது. ஆமா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவ ஒரு பெரிய தப்பு பண்றா. என்ன தப்பு? இதுதான் இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு காட்சின்னு கூட சொல்லலாம். நம்ம இலட்சியவாத நாயகியான ஜூடி இங்கதான் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற பாரபட்சங்கிற வலையில விழுறா. அவ என்ன சொல்றா? இரியாடுற விலங்குகள் மூர்க்கமா மாறுறதுக்கு ஒருவேளை அவங்களோட உயிரியல் தான் காரணமா இருக்கலாம்னு சொல்லிடுறா. அவ கெட்ட எண்ணத்தோட அதை சொல்லல. ஆனா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. அது நிக்கோட மனச முழுசா உடைச்சிருது. ஆமா, அவன் அது வரைக்கும் நம்பின ஒரு ஃப்ரெண்டு கூட கடைசியில தன்னை தன் இனத்தோட அடையாளத்தை வச்சுதான் பாக்குறான்னு நினைச்சு நொறுங்கி போறான். அவனோட பழைய பயம் திரும்பவும் நிஜமாயிடுச்சு. அது ரொம்ப வேதனையான ஒரு தருணம். நல்ல எண்ணம் இருக்கிறவங்களால கூட எப்படி தப்பான கருத்துக்களை பரப்ப முடியும்னு அந்த காட்சி காட்டுது. அவளோட வார்த்தைகள் நகரம் முழுக்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆமா, பயமும் பிரிவினையும் பரவுது. ஜூடியோட ஒரு சின்ன தப்பு ஒரு நகரத்தையே நெருக்கடிக்குள்ள தள்ளிடுது. அந்த குற்ற உணர்ச்சியில அவ வேலையே விட்டுட்டு ஊருக்கு போயிடுறா. தன் கனவையே சிதைச்சிட்டதான் நம்புறா. ஆமா, அவ சொந்த ஊர்ல தான் அவளுக்கு உண்மை தெரிய வருது. ஆமா, நைட் ஹவுலர்ஸுங்கிறது விலங்குகளோட குணம் இல்ல, அது ஒரு நச்சு மலர்னு கண்டுபிடிக்கிறா. உடனே அவ ஜுடோபியாவுக்கு திரும்பி வரா. வந்து நிக் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அந்த சமாதான காட்சி ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா அது வெறும் மர்மத்தோட கடைசி துண்ட கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, தான் செஞ்ச தப்புக்கு ஜூடி முழு பொறுப்பு ஏத்துக்கிறா. தன் தப்ப உணர்றா. ஆமா, தனக்குள்ள இருந்த அந்த பாரபட்சத்தை அவ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த கட்டாய கூட்டணி ஒரு உண்மையான நட்பா மாறுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அருங்காட்சியகத்துல நடக்கிற அந்த இறுதி காட்சியில பெல்வெதரோட சதியை வெளிக்கொண்டு வர்றாங்க. ஆமா, நிக் மூர்க்கமா மாறுற மாதிரி நடிச்சு பெல்வெதரை அவ குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க. அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். பயத்தையும் பிரிவினையும் அடிப்படையா வச்ச ஒரு சதிய அவங்க புத்திசாலித்தனத்தையும் நம்பிக்கையும் வச்சு தோக்கடிக்கிறாங்க. கதை ஒரு முழு வட்டத்துக்கு வருது. ஆமா, கடைசில நிக்கு எந்த சிஸ்டம் அவனை ஒரு காலத்துல ஒதுக்குச்சோ அதே சிஸ்டம்ல ஒரு போலீஸ் அதிகாரியா சேர்றான். அப்போ ஜூடி என்ன கத்துக்கிறா? கெட்டவங்கள பிடிக்கிறது மட்டும் உலகத்தை மாத்தாது, நமக்குள்ள இருக்கிற தப்பான எண்ணங்களை சரி செய்யறதுதான் உண்மையான மாற்றம்னு அவ கத்துக்கிறான். ஆக மொத்தத்துல பார்க்கும்போது ஜூடி, நிக் இவங்களோட பயணம் ஒரு கேஸ தீர்க்கறத விட ரொம்ப பெருசு. ஆமா, சமுதாயத்தோட 2 வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவங்க அவங்க மேல திணிக்கப்பட்ட முத்திரைகளை கடந்து ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது தான் இந்த கதை. இதுதான் மையச் செய்தியா? அதுதான், பயமோ தப்பான தகவல்களும் ஒரு சமூகத்தை எவ்வளவு சுலபமா உடைக்கும்னோ அதே நேரத்துல புரிதலும் நம்ம தப்பை ஏத்துக்கிற தைரியமும் தான் அந்த பிளவுகளை சரி செய்யணும் இந்த கதை சொல்லுது. இது உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. கதையோட இறுதியில சதிகாரர்கள் கைது செய்யப்படுறாங்க. நகரத்துல அமைதி திரும்புது. ஆனா இவ்வளவு ஆழமான வரலாற்று பாகுபாடுகள் இருக்கிற ஒரு சமூகத்துல அந்த புதிய அமைதியை தக்க வைக்க இது மட்டும் போதுமா? இல்ல உண்மையான நீடித்த மாற்றத்துக்கு இதை தாண்டி இன்னும் என்னெல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க?